சொல்கிறேன். ஒரு ஊரில் கயிறு இழுக்கும் போட்டி நடைபெறுகிறது. அதாவது கயத்தை இழுத்து பலத்தை நிரூபிப்பது. ஒரு புறத்தில் 80 கிலோவை இழுத்து தள்ளக்கூடிய ஒரு பலசாலி நிற்கின்றார். அவருக்கு எதிராக 60 கிலோவை இழுத்து தள்ளக்கூடிய ஒரு வீரர் நிற்கின்றார். இந்த இருவருக்கும் ஒற்றைக்கு ஒற்றை அந்த போட்டி நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த 60 கிலோவை இழுக்கக்கூடிய அந்த வீரர் என்ன செய்கிறார் என்றால், அவரோடு துணைக்கு ஒரு 5 கிலோவை இழுக்கக்கூடியவர், ஒரு 3 கிலோவை இழுக்கக்கூடியவர், ஒரு 2 கிலோவை இழுக்கக்கூடியவர், இன்னொன்று 1 கிலோவை இழுக்கக்கூடியவர், அப்படி சில்லறை சில்லறையாக ஒரு 30 கிலோவை இழுக்கக்கூடிய அளவிற்கு அவர் தன்னோடு ஆட்களை சேர்த்துக் கொள்கிறார். இந்த புறத்தில் இருப்பது 80 கிலோவை இழுக்கக்கூடிய ஒரு வீரர், அந்த புறத்தில் இருந்த வீரர் 60 கிலோவை மட்டும் இழுக்கக்கூடிய ஒரு வீரர். ஆனால் அவர்களோடு 30 கிலோவை கூடுதலாக இழுக்கக்கூடிய அளவிற்கு வேறு சில வீரர்கள் இணைந்து கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த 80 கிலோவை இழுக்கக்கூடிய பலசாலி என்ன செய்ய வேண்டும்? இவர் மட்டுமே அந்த 90 கிலோ வீரர்களை இழுத்து தள்ளுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமா? அல்லது குறைந்தபட்சம் அந்த எதிரில் நிற்கின்ற அளவிற்கு இவரோடு ஆட்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா? இந்த கேள்விக்கு விடை புரிந்தவர்களுக்கு திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடியார் அவர்களும் சந்தித்தது குறித்து எந்த கவலையும் இருக்காது. காரணம், ஒரு கட்சி என்பது தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதுதான் இலக்கு.